அப்படின்னா ஒண்ணும் இல்ல. வெக்டர் அப்படின்னா ரைட் பண்றேன் பாருங்க. வெக்டர் வெக்டர் அப்படின்ற டெஃபினிஷனே என்னன்னா, வெக்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப 5 நியூட்டன் அப்படின்னு சொல்றேன்னா இது என்னது சார்? 5 நியூட்டன் அப்படின்றது 5 ஒரு வேல்யூ. அதே மாதிரி ஒரு 8 அப்படின்றது ஒரு வேல்யூ. வேல்யூனா ஒரு மேக்னிடியூட். ஒரு மேக்னிடியூட் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு மேக்னிடியூட் மட்டும் சொல்லுது. 8 இவனோட வேல்யூ 8. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க மார்க் சொன்னா ஒருத்தவங்க மார்க் 48, ஒருத்தவங்க மார்க் 50, அவ்வளவுதான். அந்த ஒரு வேல்யூ இல்லைன்னா ஒரு மேக்னிடியூட் சொல்றது மட்டும்தான் வெக்டார், சாரி மேக்னிடியூட். இது வெக்டார் அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும் அண்ட் டைரக்ஷனும் இருக்கும். என்ன மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், 5 நியூட்டன் எப்படி சொல்றேன் இந்த இடத்துல, 5 நியூட்டன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றேன். 5 நியூட்டன் ஈஸ்ட் அப்படின்னா இவன் வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். எந்த சைடு? ஈஸ்ட் சைடு. இதுதான் which means 5 நியூட்டன் அப்படின்றது என்ன இதுல, 5 நியூட்டன் அப்படின்றதுல ஒரு மேக்னிடியூட். ஈஸ்ட் அப்படின்றது என்ன இதுல, டைரக்ஷன். சோ வெக்டார் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், மேக்னிடியூடும் இருக்கணும் அண்ட் தென் டைரக்ஷனும் இருக்கணும். இதே இது பாத்தீங்கன்னா ஸ்கேலார் தான் சொல்லலாமா? ஒண்ணு இல்ல. இப்போ வெக்டர்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னா ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட். 5 நியூட்டன், 6 நியூட்டன், இல்ல அப்படின்னா கூலிங் சார்ஜ் சொல்லலாம், 5 கூலிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா 6 கூலிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேல்யூ மட்டும் சொல்றது, ஏதோ ஒரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்சனோட வேல்யூ இல்லைன்னா ஒரு மணியோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி 5, 500 ரூபா, 10 ரூபா, அந்த மாதிரி வேல்யூ மட்டும் சொல்றது, இல்ல மேக்னிடியூட் மட்டும் சொல்றதுதான் ஸ்கேலார். இதே வெக்டர் அப்படின்னா அது மேக்னிடியூடும் இருக்கும் அண்ட் தென் டைரக்ஷனும் இருக்கும். அதாவது சிம்பிள்னா இது எந்த டைரக்ஷன், ஈஸ்ட் சைடு. இதே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்தனா வெஸ்ட் சைடு, தெரியுதா? இந்த பக்கம் கொடுத்தனா வெஸ்ட் சைடு. என்ன வெஸ்ட் சைடு? 5 நியூட்டன் வெஸ்ட். இந்த மாதிரி டைரக்ஷன் பிளஸ் மேக்னிடியூட் அப்படி சொல்றனாதான் வெக்டர். வெக்டர் அப்படின்னா இருக்கணும் கண்டிப்பா டைரக்ஷனும் இருக்கணும் மேக்னிடியூடும் இருக்கணும். ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட். 5 நியூட்டன், 6 நியூட்டன், 6 கூலும், 5 கூலும், வேற என்னன்னு சொல்லலாம் இந்த இதுல 5 ஆம்பியர் சார்ஜ், இப்படி கூட ஆம்பியர் வந்து கரண்ட் 5, இந்த மாதிரி வெறும் ஒரு மேக்னிடியூட், அதோட ஒரு ஒரு தன்மையை மட்டும் சொல்றது, ஒரு வேல்யூ மேக்னிடியூட் மட்டும் சொல்றது ஸ்கேலார். வெக்டார்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும் அண்ட் அந்த மேக்னிடியூட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஈஸ்டா, வெஸ்டா, நார்த்தா, சவுடா. ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கார் இந்த பக்கம் மூவ் ஆகுது, அப்ப அந்த கார் வந்து எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகுது சார், வந்து 50 மீட்டர் பெர் செகண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இது என்னது சார், ஒன்லி வந்து பார்த்தோன்னா ஒரு கார் இந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னா 50 மீட்டர் பெர் செகண்ட்ல மூவ் ஆகுதுன்னா அது ஒன்லி மேக்னிடியூட் தான். பட் டைரக்ஷன் எப்படி சொல்லணும், இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னா அது ஈஸ்ட். அப்புறம் என்ன சொல்றதுல வெக்டார் அப்பனா என்ன சொல்லுவேன், 50 மீட்டர் பெர் செகண்ட்ல கார் வெலாசிட்டில போகுது, எந்த சைடு, ஈஸ்ட் சைடு. இப்படி சொல்றதா நான் என்ன சொல்றேன்னா வெக்டார் இந்த மாதிரி சொல்றது இருக்குல்ல, ஒரு காரோட மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன், இதுதான் நம்ம என்ன சொல்றோம் வெக்டார். சோ நம்ம எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுவோம்னா, இந்த ஈஸ்ட் வெஸ்ட்லாம் எழுதாம 50 மீட்டர் பெர் செகண்ட் ஐ கேப்னா அவங்கள ஈஸ்ட் சைட்ல போகுது அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு, வெக்டர் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் வெக்டார் வேமா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பார்க்கலாமா? ஓகே, இங்க ரைட் பண்றேன் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் வெக்டார். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ல எத்தனை வெக்டார் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து parallel vector, ஓகேவா? அதுக்கப்புறம் ஈக்குவல் வெக்டார் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் parallel வெக்டாரை பத்தி பார்க்கலாம். இப்போ அதோட பேர்ல இருக்கு, என்ன இருக்கு, parallel vector. அப்பனா மீனிங் என்ன வரும், parallel vectorனா சார் parallel vectorனா சேம் வெக்டார். இப்போ வெக்டார்னா நான் என்ன சொல்லுவேன் சார், இப்படி கொடுத்து நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் பண்ண அப்படின்னா இது வந்து நான் என்ன சொல்லுவேன், ஒரு வெக்டார். இந்த மாதிரி ஒரு 5 நியூட்டன் ஈஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருக்கேன்னா மேக்னிடியூட் இருக்கு. ஒரு 5 நியூட்டன் கொடுத்து இப்படி டைரக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுல மேக்னிடியூட் இருக்கு பிளஸ் ஒரு டைரக்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் வெக்டார். வெக்டார் ஒன்றும் இல்லை, மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன். நீங்க கூட ரைட் பண்ணிக்கலாமா வெக்டார் என்னன்னு? magnitude plus direction. இது ஸ்கேலார்னா only magnitude. ஓகேவா? இப்போ அந்த இடத்துல நான் இப்படி சொல்றேன், இப்போ parallel வெக்டார்னா ஒண்ணும் இல்ல, ரெண்டு வெக்டார் இந்த மாதிரி சேம் சைடுல இருந்துச்சுன்னா parallel சொல்லுவோம். ஆன்டி parallel ரெண்டு வெக்டார் டிஃபரண்ட் சைடுல இருந்துச்சுன்னா ஆன்டி parallel சொல்லுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ பட் ஒன்லி ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? இப்போ parallel வெக்டார்னா இதுவும் parallel வெக்டாரா இருக்கலாம்ல. எது இப்ப நான் சொல்றேன் 5 நியூட்டன் சொல்றேன் ஈஸ்ட் அப்படின்னு, இந்த வெக்டார் நான் இப்படி ரைட் பண்றேன். இது 10 நியூட்டன்
ஈஸ்ட் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த வெக்டர் 5 நியூட்டன் வெக்டர் இவ்வளவு பெருசா இருக்குன்னா 10 நியூட்டன் வெக்டர் இதோட இன்னும் லென்த்தா இருக்கும். அவ்வளவுதான் மீனிங். இப்ப இது என்னது 5 நியூட்டன் ஈஸ்ட், இது 10 நியூட்டன் ஈஸ்ட். ரெண்டுமே பேரலான்னு கேட்டா ஆமா, ரெண்டுமே சேம் சைட்ல இருந்தா பேரலல். இது மேக்னிடியூட் பார்க்கமா? பார்க்க மாட்டோம். ஒன்லி நம்ம இதுல என்ன மட்டும் தான் பாக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்லி நம்ம இதுல என்ன மட்டும் தான் பாக்குறோம், சேம் சைடு இருக்கான்னு தான் பார்ப்போம். சேம் டைரக்ஷன்ல இருக்கா பேரலல் வெக்டர்னா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னும் பார்ப்போம் ஆங்கிள். அப்ப இந்த பாருங்க, இந்த ரெண்டு வெக்டருக்கு உள்ள ஆங்கிள் என்னவா இருக்கு? இப்படி ஒரு வெக்டர் இருக்கு, இப்படி ஒரு வெக்டர் இருக்கு. இந்த ரெண்டு வெக்டருக்கு உள்ள ஆங்கிள் என்னது? ரெண்டுமே ஒரே கோணப்பா. ஒரு ரெண்டுமே எப்படி இருக்கு? ஒரே ஒரு இந்த 0 தானே அதுக்கு டிகிரி ஆங்கிள். ரெண்டுமே இப்படி தானே இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சாஞ்சு இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு மேல இருக்கு. விச் மீன்ஸ் அதுக்கு ரெண்டு வெக்டருக்கு உள்ள என்ன ஆங்கிள் இருக்கு? 0 டிகிரி ஆங்கிள். 0 டிகிரி ஆங்கிள்னா நான் என்ன சொல்லுவேன், இந்த இடத்துல இந்த ரெண்டு வெக்டருக்கு உள்ள ஆங்கிள் என்னவா இருக்கு? தீட்டா 0 டிகிரி. அப்ப பேரலல் வெக்டர்ல கண்டிப்பா ஆங்கிள் எப்படி இருக்கணும்? 0 டிகிரியா இருக்கணும், அவ்வளவுதான். பட் என்ன, இதுல வந்து மேக்னிடியூட் சேமா இருக்கணும் பேரலல் வெக்டர்ல. இங்க ஒரு क्वेश्चन, மேக்னிடியூட் பேரலல் வெக்டர்ல சேமா இருக்கணுமா? மேக்னிடியூட் சேம் ஆர் நாட்? மேக்னிடியூட் சேமா இருக்கணுமா கிடையாதா? அப்பவே நம்ம சொல்ல முடியாது. சார் இங்க பாருங்க, இங்க என்ன போட்டீங்க சார்? 5 நியூட்டன் ஈஸ்ட், இங்க என்னது 10 நியூட்டன் ஈஸ்ட். விச் மீன்ஸ் மேக்னிடியூட் டிஃபரெண்டா இருக்கலாம், பட் டைரக்ஷன் என்னவா இருக்கணும்? கண்டிப்பா சேமா இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு படுத்திருக்க மாதிரி இருக்கணும். அது மேக்னிடியூட் என்னவா இருக்கலாம்? இங்க பாருங்க, இது வந்து 5 நியூட்டன், இது வந்து பாத்தீங்கன்னா 10 நியூட்டன். இது வந்து இதோட இதுதான் 5 நியூட்டன் மேக்னிடியூட்ல. 5 நியூட்டன் 10 நியூட்டன் மேக்னிடியூட் என்ன 5 மடங்கு அதிகமா இருக்கு, ஒரு 2 மடங்கு அதிகமா இருக்கு. பட் இதே நான் பேரலல் சொல்றேன். மீனிங் என்ன? பேரலல் மீனிங் இன்னும் மேக்னிடியூட் வரல, சேம் டைரக்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஆங்கிள் 0 இருக்கா? இருக்கு. அப்பனா நம்ம என்ன சொல்லலாம்? இது வந்து பேரலல் வெக்டர். மேக்னிடியூட் சேம் ஆர் நாட் அப்படின்னு கேட்டா சேமா இருக்கலாம், மேபி மேக்னிடியூட் மேபி சேமா இருக்கலாம், மேபி மேக்னிடியூட் சேம் ஆர் நாட் எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் நான் வச்சுக்கணும் பேரலல் வெக்டர்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவல் வெக்டர். ஓகே, இப்போ ஈக்குவல் வெக்டர்ல என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்ப ஈக்குவல் வெக்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல 2 கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஈக்குவல் என்னது? ரெண்டுமே பேரலல் அப்படின்னா ரெண்டுத்துல டைரக்ஷன் சொல்றாங்க. ரெண்டுத்துல டைரக்ஷன் அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுக்கு மேல இப்படி பேரலா இருக்கணும். அதாவது மேக்னிடியூட் என்ன இருக்கலாம். பட் ஈக்குவல்னா அதுக்கு மீனிங் என்ன? மேக்னிடியூடும் சேமா இருக்கணும், மேக்னிடியூட் சேம், அண்ட் தென் வேற என்ன? டைரக்ஷன் என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். ஏன்னா இது வந்து ஈக்குவலா ரெண்டுமே சேம். அதுக்கு மீனிங் என்ன? மேக்னிடியூட் வைஸும் அது வந்து 10 நியூட்டன் ஈஸ்ட், அண்ட் தென் டைரக்ஷன் வைஸும் அது 10 நியூட்டன் ஈஸ்ட். இப்படி இருந்தாதான் இதுதான் நம்ம என்ன வெக்டர்னு சொல்லுவோம்? ஈக்குவல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப பேரலலும் இதுலயும் என்னதான் இருக்கு? டைரக்ஷன் சேம், ஆங்கிள் பிட்வீன் இதுலயும் 0வா இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆங்கிள் தீட்டா வந்து 0 டிகிரி ஆங்கிள் தான் இருக்கணும். பிகாஸ் இது வந்து ஈக்குவல்னா என்ன இருக்கும்? அதுல எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கணும், பிளஸ் அதோட மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கணும். டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கு ஈஸ்ட், மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கு. அப்பதான் நம்ம ஈக்குவல் சேம் சொல்லுவோம். ஓகேவா? இது பேரலல் வெக்டர்னா மேக்னிடியூட் எனக்கு தேவையில்ல. பேரலல் அப்படின்னு எதை பத்தி பேசுறேன்? ரெண்டுமே வெறும் சேம் சைடுல இருக்கிறத பத்தி மட்டும் தான் பேசுறேன். இது எப்படி வேணா இருக்கலாம். நான் 10 நியூட்டன் இருக்கலாம், 15 நியூட்டன் இருக்கலாம். அது எனக்கு மேக்னிடியூட் பத்தி கவலை கிடையாது. ஒன்லி சேம், ஒரே ஒண்ணுக்குமே ஒண்ணு படுத்திருக்கா, அவ்வளவுதான். அதுதான் பேரலல் வெக்டர். 0 டிகிரி ஆங்கிளா இருக்கும், அவ்வளவுதான். மேக்னிடியூட் பத்தி பேச பட் ஈக்குவலா ரெண்டுமே சேம், மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷனும் சேம். இது ஒண்ணு. சோ இப்படி சொல்லலாம் நம்ம ஆல் ஈக்குவல் வெக்டர் ஆல் பேரலல் வெக்டர். இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க. நீங்க ரைட் பண்றேன். ஆல் ஈக்குவல் வெக்டர் வந்து பேரலல் வெக்டர். எஸ் ஆர் நோ சொல்லுங்க பாப்போம். சார் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆல் ஈக்குவல் வெக்டார் பேரலல் வெக்டார், அது எஸ் ஆர் நோவான்னு கேட்டிருக்கீங்க. சார் நீங்களே ஆன்சர் சொல்லலாம். இப்ப ஈக்குவல் வெக்டார்னா என்ன? மேக்னிடியூடும் சேம், டைரக்ஷனும் சேம். பட் பேரலல் வெக்டார்னா என்ன? மேக்னிடியூட் பத்தி எனக்கு மேக்னிடியூட் என்ன இருக்கலாம், அது எனக்கு கவலை. பட் டைரக்ஷன் சேமா இருக்கா? ரெண்டுத்துக்கு நடுவுல ஆங்கிள் 0 டிகிரி இருக்கா, அவ்வளவுதான். இப்ப ஈக்குவல் வெக்டார்ல டைரக்ஷன் ஆங்கிளும் 0, மேக்னிடியூடும் சேம். பட் எனக்கு பேரலல் வெக்டார்ல டைரக்ஷன் சேம் இருந்தா போதும். பேரலல் வெக்டார் எல்லா ஈக்குவல் வெக்டார்ல என்ன கண்டிப்பா இருக்கும்? டைரக்ஷன் சேமா இருக்கும், ஆங்கிள் பிட்வீன் 0 இருக்கும். அப்ப கண்டிப்பா எல்லா ஈக்குவல் வெக்டர் நான் பேரலல் வெக்டர் சொல்லலாமா? எஸ் சொல்லலாம்.
ஏன் சொல்லலாம்? பிகாஸ் எல்லாம் ஈக்குவல் வெக்டர்னா அதுல மேக்னிடியூடும் சேமா இருக்கும் பிளஸ் டைரக்ஷனும் சேமா இருக்கும். நம்மளுக்கு பேரலல் வெக்டர் கண்டிஷன் என்னது? சார் எனக்கு டைரக்ஷன் மட்டும் சேமா இருக்கு, மேக்னிடியூட் பத்தி கவலை, டைரக்ஷன் மட்டும் சேமா இருந்தா போதும். என்ன டைரக்ஷன் சேமா இருந்தா போதும்? ரெண்டுமே ஈஸ்ட் இல்லைன்னா ரெண்டுமே வெஸ்ட் இல்லைன்னா ரெண்டுமே நார்த், ரெண்டு வெக்டர் ஒரே ஒரு டைரக்ஷன், ரெண்டு வெக்டர் நடுவில் ஒரே ஒரு டைரக்ஷன் இருக்கணும், ஒரே ஒரு சேம் சைடு இருக்கணும். ஒன்னு வந்து நார்த்ல இருக்கணும், இல்ல அப்படின்னா ஈஸ்ட்ல இருக்கணும், இல்ல அப்படின்னா வெஸ்ட்ல இருக்கணும். இந்த மாதிரி ஒண்ணு இப்படி படுத்திருக்கணும். ஒன்னு ஈஸ்ட்ல வெஸ்ட்ல இருக்கணும், இல்ல ஈஸ்ட்ல இருக்கணும், இல்ல நார்த்ல இருக்கணும், இல்ல இந்த பக்கம் சவுத்ல இருக்கணும். பட் ரெண்டு டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? சேமா. அப்படி இருந்தாலே போதும், அது வந்து பேரலல் வெக்டர். ஈக்குவல் வெக்டர்னா டைரக்ஷனும் சேமா இருக்கணும் பிளஸ் மேக்னிடியூடும் இருக்கணும். இப்ப எல்லா ஈக்குவல் வெக்டர் பேரலல் வெக்டர்னு கேட்டா எஸ். ஏன்? பிகாஸ் ஈக்குவல் வெக்டர்ல மேக்னிடியூடும் சேம், டைரக்ஷனும் சேம். பேரலல் வெக்டர்ல டைரக்ஷன் கண்டிப்பா சேமா இருக்கணும். அப்ப ஈக்குவல் வெக்டர்ல இருக்க ஒரு கண்டிஷன், டைரக்ஷன் சேமா இருக்க கண்டிஷன் வந்து பேரலல் வெக்டர்ல அப்ளை ஆகுதான்னு கேட்டா ஆமா ஆகுது. ஆங்கிள் பிட்வீன் 0, டைரக்ஷன் சேம். இது ரெண்டுமே இந்த ஈக்குவல் வெக்டர்ல இருக்க ரெண்டு கண்டிஷன்ல 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஈக்குவல் வெக்டருக்கு 2 கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் தான் பேரலல் வெக்டருக்கு தேவை. என்ன கண்டிஷன் தேவை? சேம் டைரக்ஷன், ஆங்கிள் பிட்வீன் 0, டைரக்ஷன் சேம். இந்த ரெண்டு கண்டிஷன் எங்கேயும் அப்ளை ஆகுது, பேரலல் வெக்டர்ல அப்ளை ஆகுது. which means நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவல் வெக்டர்ஸ் எல்லாமே பேரலல் வெக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம இப்படி சொல்ல முடியுமா? ஆல் பேரலல் வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் வெக்டர்ஸ். ஆல் பேரலல் வெக்டர்ஸ் ஈக்குவல் வெக்டர் என்னால சொல்ல முடியுமா? எஸ் ஆர் நோனா அது நோ தான். ஏன் அப்படின்னா யார் பேரலல் வெக்டர்ஸ் அதுல ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? சேம் டைரக்ஷன் அண்ட் தென் சேம் ஆங்கிள். பட் ஈக்குவல் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சு 3 கண்டிஷன் இருக்கு. டைரக்ஷன், ஆங்கிள் 0, சாரி ஈக்குவல் 2 கண்டிஷன். டைரக்ஷன் சேம்னா ஆங்கிள் 0 ரெண்டு ஒண்ணு தான். அப்புறம் மேக்னிடியூடும் சேமா இருக்கும். பட் பேரலல் வெக்டர்ஸ்ல மேக்னிடியூட் பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. 5 நியூட்டன் 10 நியூட்டன். இதோட மேக்னிடியூட் டிஃபரெண்ட் தெரியுதா? இதோட மேக்னிடியூட் டிஃபரெண்ட். இதோட மேக்னிடியூட் பாருங்க 5 நியூட்டன், இதோட மேக்னிடியூட் பாருங்க 10 நியூட்டன். மேக்னிடியூட் டிஃபரெண்டா இருக்கு. பட் எதனால நம்ம பேரலல் சொல்றோம்? பிகாஸ் ஆஃப் சேம் டைரக்ஷன், ஆங்கிள் பிட்வீன் 0 அப்படின்றதுனால. ஓகே, அதனால தான் நம்ம அதை பேரலல் வெக்டர்னு சொல்லியிருக்கோம். பட் ஈக்குவல் வெக்டர் பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூட் டைரக்ஷன் சேமா தான் இருக்கணும். பட் சரி, டைரக்ஷன் ஆங்கிள் சேமா தான் இருக்கணும். பட் இன்னொரு கண்டிஷன் என்ன? மேக்னிடியூடும் அதுல என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். பட் எல்லாம் பேரலல் வெக்டர்ஸ் ஈக்குவல் வெக்டர் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பேரலல் வெக்டர்ஸ்ல மேக்னிடியூட் டிஃபரெண்டா இருக்கலாம். பாருங்க 5 நியூட்டன் 10 நியூட்டன் இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பேரலல் சொல்லியிருக்கேன். ஏன் பேரலல் சொல்லியிருக்கேன்? பிகாஸ் இது ரெண்டுமே எப்படி இருக்கு? சேம் டைரக்ஷன்ல இருக்கு, சேம் சைடுல இருக்கு, ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு மேல படுத்து இருக்கு, ரெண்டு ஒரே ஒரு ஆங்கிள் இருக்கு. அதுதான் நான் என்ன சொல்லுவேன்? ரெண்டுத்தையும் ஆமா ரெண்டுமே பேரலல் சொல்லுவேன். பட் எல்லா ஈக்குவல் வெக்டர்ஸ் நான் பேரலல் சொல்லுவானா? கிடையாது. ஏன்? சாரி, எல்லா பேரலல் வெக்டர்ஸ் நான் ஈக்குவல்னு சொல்லி எல்லா பேரலல் வெக்டர்ஸ் ஈக்குவல் சொல்லுவானா அப்படின்னு கேட்டா நோ, சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்? பிகாஸ் பேரலல் வெக்டருக்கு இருக்க கண்டிஷன் ஒண்ணுதான், 0 ஆங்கிள் சேம் டைரக்ஷன் இருக்கும். ஈக்குவல் வெக்டர் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா டைரக்ஷன் சேம், ஆங்கிள் பிட்வீன் 0. இந்த கண்டிஷன் வந்து பேரலல் அண்ட் ஈக்குவல் வெக்டர்ல மேட்ச் ஆயிடுச்சு. பட் மேக்னிடியூட் சேம் அப்படிங்கிறது பேரலலுக்கும் ஈக்குவலுக்கும் மேட்ச் ஆகல. which means எல்லாம் பேரலலும் என்ன சொல்ல முடியாது? ஈக்குவல் சொல்ல முடியாது. பிகாஸ் ஈக்குவல் வெக்டர்ல மேக்னிடியூட் கண்டிப்பா சேமா இருக்கணும். பட் பேரலல் அப்படி கிடையாது. எனக்கு டிஃபரெண்டா இருந்தாலும் ஓகே தான். பட் எனக்கு டைரக்ஷன் சேம் இருந்தா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப ஆன்டி பேரலல் வெக்டர் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப ஆன்டி பேரலல் வெக்டர் அப்படின்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் நீங்களே சொல்லுங்க. சார் ஆன்டி பேரலல்னா ஒண்ணும் இல்ல சார், ஒரு வெக்டர் வந்து இப்படி இருக்கணும் 5 நியூட்டன், இன்னொரு 10 நியூட்டன் வெக்டர் எடுக்கிறேன், அது வந்து இப்படி இருக்கணும், அவ்வளவுதான் சார். இல்ல அப்படின்னா என்னது சார்? 5 நியூட்டன் ஒண்ணு இப்படி இருக்கணும், இன்னொரு வெக்டர் 10 நியூட்டன் இப்படி இருக்கணும், அவ்வளவுதான் சார். இதுதான் சார் ஆன்டி பேரலல். ஆன்டி பேரலல்னா எனக்கு இதை பத்தி நான் இதை பத்தி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். ஒன்லி டைரக்ஷன், எனக்கு மேக்னிடியூட் பத்தி கவலையே கிடையாது. பேரலல்ல ஆன்டி பேரலல் என்ன, ஈக்குவலையும் பேரலல் என்ன டிஃபரன்ஸ்? அங்க ஈக்குவலா நம்ம மேக்னிடியூடையும் பார்ப்போம். பட் ஆன்டி பேரலல்ல நான் மேக்னிடியூட பார்க்க மாட்டேன். ஒன்லி எதை மட்டும் தான் பார்ப்பேன்? டைரக்ஷன் மட்டும் தான். ஒன் கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? அதுவும் டைரக்ஷன் ஒன்லி கன்சிடர்ட். இதுல நம்மளோட ஆன்டி பேரலல்ல ஆங்கிள் பிட்வீன் என்ன இருக்கணும்? இதுல ஆங்கிள் தீட்டா என்ன இருக்கு? ரெண்டுத்துக்கு நடுவுல ஒன்னு இப்படி இருக்கு, இன்னொன்னு இப்படி இருக்குன்னா ரெண்டுத்துக்கு நடுவுல ஆங்கிள் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஓகேவா? ரெண்டுமே ஒரே சைட்ல இருந்துச்சுன்னா 0 டிகிரி, ரெண்டுமே ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது ஒண்ணு இந்த பக்கம் போகுது,
ஒண்ணு இந்த பக்கம் போகுது, ஒண்ணு வந்து இந்த பக்கம் போகுது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போகுது வெக்டார். இப்படி போச்சுன்னா அது ஆன்டி பேரலல். ரெண்டுக்கு நடுவுல ஆங்கிள் 180 டிகிரி. இது சேம் சைடுல இருந்துச்சுன்னா 0 டிகிரி. இது ஆன்டி பேரல்னா 180 டிகிரி. இதுல நான் டைரக்ஷனை மட்டும் தான் பார்ப்பேன். ஒன்லி டைரக்ஷன் இஸ் கன்சிடர்டு. நான் ஆங்கிள் பார்ப்பேனா, ஆங்கிள் தீட்டா பார்ப்பேனா பார்க்க, சரி ஆங்கிள் தீட்டா எத்தனா 180 டிகிரி. ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான் கன்சிடர். மேக்னிடியூட் பார்க்க மாட்டோம். மேக்னிடியூட் நாட் கன்சிடர்டு. ஓகேவா? சோ இதை நான் ஆன்டி பேரலல் சொல்லலாமான்னு பாருங்க. இங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க. நீங்க எனக்குள்ள இந்த கொஸ்டினை பாருங்க. இங்க இருக்கிற கொஸ்டின் இங்க வந்து என்னன்னா, ஒரு வந்து வெக்டார் எப்படி வரைஞ்சிருக்கேன் 5 நியூட்டன். இந்த வெக்டார் இங்க வரைஞ்சிருக்கேன் 5 நியூட்டன். இது என்ன ஆன்டி பேரலலா? எனக்கு இதுவும் 5 நியூட்டன், இதுவும் 5 நியூட்டன். இது நான் ஆன்டி பேரலல்னு சொல்லலாம். ஆமா, ஏன் அப்படின்னு ரெண்டுக்கு நான் இதை மட்டும் தான் பார்க்கேன். மேக்னிடியூட் பார்த்தாலே டைரக்ஷன் பாருங்க. அதுக்கு மேல எத்தனை டிகிரி இருக்கு? 180 டிகிரி. அப்ப இது ரெண்டு என்னது? எஸ், ஆன்டி பேரலல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்போசிட் வெக்டார். ஓகேவா? இப்ப ஆப்போசிட் வெக்டார்னா ஒண்ணும் இல்ல. ஆன்டி பேரலல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்லி டைரக்ஷன் ஆங்கிள். டைரக்ஷன் ஆங்கிள் ஒண்ணுதான். டைரக்ஷன் ஒன்லி கன்சிடர் அப்படின்னா ஆங்கிள்னாலும் ஒண்ணுதான். இப்ப ஆப்போசிட் வெக்டார் ஈக்குவல் வெக்டார் மாதிரி. இப்ப ஈக்குவல் வெக்டார் நம்ம என்ன பார்த்தோம்? டைரக்ஷனும் பார்த்தோம், பிளஸ் மேக்னிடியூடும் பார்த்தோம். அதே மாதிரி ஆப்போசிட் வெக்டார்ல என்னென்ன கண்டிஷன்? 2 கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? அது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். சரி, இதுல நம்ம டைரக்ஷனும் பார்ப்போம், வேற என்ன பார்ப்போம்? மேக்னிடியூடும் பார்ப்போம். டைரக்ஷன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்குன்னு சி போடல, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஓகேவா? தெரியாம ஃபாஸ்ட்ல நான் அப்படி பண்ணிட்டேன். ஓகே, இதுல நம்ம என்னென்ன பார்ப்போம்னா இங்க சி இருக்கு. ஓகே, டைரக்ஷனும் பார்ப்போம், பிளஸ் வேற என்ன பார்ப்போம்? நம்ம மேக்னிடியூடும் பார்ப்போம். ஓகே, இதுல பார்ப்போம் ஆப்போசிட் வெக்டார்ல 2 கண்டிஷன். டைரக்ஷனும் பார்ப்போம், மேக்னிடியூடும் பார்ப்போம். ஆங்கிள் எப்படின்னு கண்டிப்பா ஆப்போசிட் வெக்டார் என்னதான் இருக்கணும்? அது சேம் தான், எப்பயும் போல 180 தான் இருக்கணும். இப்போ டைரக்ஷனும் பார்ப்போம், மேக்னிடியூடும் பார்ப்போம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா ஆப்போசிட்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டுமே என்ன இருக்கணும்? சேமா இருக்கணும், 2 வெக்டாருக்கு. ஓகே, டைரக்ஷன் மேக்னிடியூட் பார்ப்போம் அப்படின்னா 2 கண்டிஷன் பண்ணணும்னா கண்டிப்பா டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டுமே should be சேமா இருக்கணும். ஓகேவா? இப்ப அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து 5 நியூட்டன் ஐ கேப்னா ஒண்ணும் இல்ல, ஈஸ்ட் தான். அதே மாதிரி இன்னொரு வெக்டர் மேக் பண்ணேன் 5 நியூட்டன் ஐ. இதை நான் என்ன சொல்லுவேன்? ஆப்போசிட் வெக்டார்னு சொல்லுவேனா? கிடையாது. நோ, திஸ் இஸ் நாட் ஆப்போசிட் வெக்டார். இது ஆப்போசிட். இது வந்து என்னது? ஈக்குவல் வெக்டார். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஆப்போசிட் வெக்டார்னா எப்படி இருக்கும்? இங்கிட்டு ஒரு 5 நியூட்டன் ஐ கேப், இங்கிட்டு ஒரு 5 நியூட்டன் ஐ மைனஸ் ஐ கேப். ஏன்னா எனக்குள்ள வெஸ்ட்ல இருக்கு. பிளஸ் ஐ கேப்னா ஒண்ணும் இல்ல, இது ஈஸ்ட். இது ஒண்ணும் இல்ல, வெஸ்ட். ஓகேவா? இப்ப ரெண்டுமே என்ன சொல்லுவேன்? நான் ஆப்போசிட் வெக்டார்னு சொல்லுவேன். ஏன் ஆப்போசிட் வெக்டார் என்னென்ன கண்டிஷன்? டைரக்ஷன் மேக்னிடியூட் should be same. the direction magnitude நம்ம கன்சிடர் பண்ணுவோம், which means should be same. magnitude should be same ஆ இருக்கும். ஓகேவா? magnitude should be same, டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். எனக்குள்ள போட்டுக்கோங்க, magnitude should be same, டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கணும். ஓகேவா? direction should be same and then direction should be opposite ஆ இருக்கணும், magnitude same. இதுதான் opposite vector. ஓகே, இப்போ வந்து ஆன்டி பேரலல். இப்போ நான் அதே மாதிரி क्वेश्चन கேளுங்க நீங்களும். எல்லா ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் ஆப்போசிட் வெக்டர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், எல்லா ஆன்டி பேரலல் வெக்டர்ஸும் ஆப்போசிட். சாரி, என்ன எல்லா ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் ஆப்போசிட் வெக்டர்னு கேட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இங்க பாருங்க, ஆல் ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் ஆப்போசிட் வெக்டாரா கேட்டா ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? இப்ப தம்பி, எல்லா ஆன்டி பேரலல் வெக்டர்ஸோட கண்டிஷன் என்ன? ஆன்டி பேரலல் கண்டிஷன் நம்ம டைரக்ஷன் மட்டும் தான் சொல்ல போறோம். டைரக்ஷன் மட்டும் ரெண்டுமே உல்டாவா இருந்துச்சுன்னா, முன்னுக்கு ஒன்னு பின்னுக்கு, ஒன்னு சைடு இன்னொன்னு இந்த சைடு, ரெண்டுமே வேற வேற சைடு, ரெண்டு ஒன்னு முன்னுக்கு ஒன்னு பின்னுக்கு, அந்த மாதிரி ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் சார் நாங்க அதை வந்து ஆன்டி பேரலல்னு சொல்லுவோம். பட் சார் ஆப்போசிட் வெக்டர் அப்படின்னா நான் டைரக்ஷனும் ஆப்போசிட்டா இருக்கணும் சார், மேக்னிடியூடும் சேமா இருக்கணும் சார், அப்பதான் அதை நான் என்ன சொல்லுவேன்? ஆப்போசிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா ஆன்டி பேரலல் வெக்டர் ஆப்போசிட் வெக்டர்னு சொல்றீங்க. அது ஃபால்ஸ் சார். எப்படி ஃபால்ஸ்? ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா, இதுல
ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா இதுல ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ்ல வெறும் ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆப்போசிட் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். மேக்னிடியூடும் சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் மேக் பண்றேன் பாருங்க. ஏன் ஃபால்ஸ்? இப்ப ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் எப்படி சொல்லணும் நானு? இது வந்து 5 நியூட்டன் ஐ கேப், இன்னொன்னு வந்து 10 நியூட்டன் ஐ கேப். இப்ப இது வந்து ஆன்டி பேரலல்னு கேட்டா எஸ் திஸ் இஸ் ஆன்டி பேரலல் வெக்டர். இது வந்து என்னது? எஸ் திஸ் இஸ் வந்து என்ன சொல்லுவேன் நானு? ஆன்டி பேரலல்னு சொல்லுவேன். பட் இது வந்து ஆப்போசிட்டான்னு கேட்டா நோ, பிகாஸ் ஆப்போசிட் வெக்டர்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்? மேக்னிடியூட் should be சேம். ஆப்போசிட் வெக்டர்ல டைரக்ஷன் ஆங்கிள் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கணும், பட் மேக்னிடியூட் should be சேம். இது டைரக்ஷன் வந்து 180 டிகிரியா இருக்கும் ரெண்டுத்துக்கு நடுவுல, ரெண்டு வெக்டர் நடுவுல, பட் மேக்னிடியூட் should be சேம் ஆகும். அதுதான் ஆப்போசிட். பட் இதுல என்ன சேமா இருக்கு சார்? டைரக்ஷன் வந்து சாரி இதுல என்ன கரெக்டா இருக்கு சார்? டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கு. டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கிறது எது? ஆன்டி பேரலல். ஆன்டி பேரலல் வெறும் இது மட்டும் தான் பார்ப்போம். டைரக்ஷன் வருது. டைரக்ஷன் ஆன்டி பேரலல் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? அதை சார் அது வந்து நான் ஆன்டி பேரலல்னு சொல்லிடுவேன் சார். பட் நான் ஆப்போசிட்னு சொல்லுவேனா? மாட்டேன். பிகாஸ் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் வெக்டர் சொல்லுவான்னு கேட்டா சார் மாட்டேன். ஏன் மாட்டேன்? பிகாஸ் ஆப்போசிட் வெக்டர்ல வெறும் டைரக்ஷன் எனக்கு 180 டிகிரி இருந்தா பத்தாது, அங்கிட்டு உல்டா டைரக்ஷன் மட்டும் உல்டாவா இருந்தா பத்தாது சார். எனக்கு மேக்னிடியூட் சேமா இருக்கணும். மேக்னிடியூட் 5 நியூட்டனா இருக்கணும். அப்பதான் என்ன சொல்லுவேன்? அதை நான் ஆப்போசிட் வெக்டர்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்ப இங்க இதை நான் என்ன சொல்லுவேன்? ஆப்போசிட் வெக்டர்னு சொல்லுவேன். மேல இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஆப்போசிட் வெக்டர்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்? பிகாஸ் இதுல டைரக்ஷன் உல்டாவா இருக்கு, உல்டா 180 டிகிரியா இருக்கு, மேக்னிடியூட் சேமா இருக்கு, மேக்னிடியூட் should be சேம், டைரக்ஷன் 180 டிகிரி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப நான் ஆப்போசிட்னு சொல்லுவேன். பட் இது ஆன்டி பேரலல் சொல்லுவேன்னா இந்த क्वेश्चन பாருங்க, ஆல் ஆப்போசிட் வெக்டர் ஆன்டி பேரலல். இது வந்து ட்ரூ. ஏன் ட்ரூ சார்? ஏன்டா இங்க பாருங்க, ஆப்போசிட் வெக்டரோட கண்டிஷன் என்ன சார்? டைரக்ஷன் உல்டாவா இருக்கணும். அப்புறம் இங்க பாருங்க, ஆப்போசிட் வெக்டர் கண்டிஷன் சார் டைரக்ஷன் உல்டாவா இருக்கணும். 5 நியூட்டன் ஐ கேப், 5 நியூட்டன் ஐ கேப். அண்ட் தென் சார் மேக்னிடியூட் சேமா இருக்கணும். மேக்னிடியூட் சேமா இருக்கா? மைனஸ் ஐ கேப். ஓகே, ஐ கேப்னா ஒண்ணும் இல்ல ஈஸ்ட், மைனஸ் ஐ கேப்னா வெஸ்ட். ஓகேவா? இந்த வெக்டர் பாருங்க, இந்த வெக்டர் பாருங்க, டைரக்ஷன் எப்படி சார்? மேக்னிடியூட் இப்ப ஆப்போசிட் வெக்டர்ல சார் டைரக்ஷன் மேக்னிடியூட் should be சேம், மேக்னிடியூட் சேமா இருக்கு சார். டைரக்ஷன் ஆப்போசிட் 180 டிகிரி, ரெண்டு வெக்டர் 180, அப்போ இது ஆப்போசிட் வெக்டர். ஆன்டி பேரலல் வெக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன? வெறும் டைரக்ஷன் மட்டும் பார்ப்போம். டைரக்ஷன் ஒன்லி கன்சிடர். ஒரு கண்டிஷன் டைரக்ஷன் மட்டும் தான் பார்ப்போம். ஆங்கிள் 180 டிகிரியா இருக்கும். டைரக்ஷன் என்ன இருக்கு சார்? ஆங்கிள் வந்து 180 டிகிரி, டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கு, ஆங்கிள் 180 டிகிரியா இருக்கு சார். அப்போ வந்து இது என்னது? ஆப்போசிட். அது என்ன சொல்லுவேன் நான்? ஆன்டி பேரலல் வெக்டர்னு சொல்லுவேன். அப்ப கண்டிப்பா எல்லா ஆப்போசிட் வெக்டரும் கண்டிப்பா ஆன்டி பேரலல் வெக்டர் தானே இருக்கும். எஸ் சார். ஏன்? பிகாஸ் எல்லா ஆப்போசிட் வெக்டர்ட்ட கண்டிப்பா என்னதான் இருக்கும்? அண்ட் டைரக்ஷன் ரெண்டு வெக்டருக்கு டைரக்ஷன் என்ன இருக்கும் சார்? உல்டாவா இருக்கும், 180 டிகிரியா இருக்கும். அப்ப கண்டிப்பா எல்லா ஆப்போசிட் வெக்டரும் கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஆன்டி பேரலா இருக்கும். பட் எல்லா ஆன்டி பேரலல் வெக்டர் ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஏன் எல்லா ஆப்போசிட் வெக்டர் ஆன்டி பேரலல்னு சொல்லுவேன்? பிகாஸ் எல்லா ஆப்போசிட் வெக்டர்ல டைரக்ஷன் 180 டிகிரியா இருக்கு, ரெண்டுமே ஆன்டி பேரலா இருக்கு. நான் மேக்னிடியூட் பார்க்கமா சார்? எனக்கு ஆன்டி பேரலல் வெக்டர் நான் பார்க்கறேன்னா எனக்கு மேக்னிடியூட் பத்தி கவலை கிடையாது. மேக்னிடியூட் 5 இருக்கு, 10 இருக்கு, ரெண்டு வெக்டருக்கு நடுவுல மேக்னிடியூட் என்ன வேணா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆன்டி பேரலல் வெக்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான். பட் ஆப்போசிட் வெக்டரை பொறுத்த வரைக்கும் சார் டைரக்ஷனும் பார்ப்பேன், மேக்னிடியூடும் பார்ப்பேன். மேக்னிடியூட் சேமா இருக்கும், டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்ப நான் எல்லா ஆப்போசிட் வெக்டர்ல ஆன்டி பேரலல் சொல்லலாம்னு கேட்டா சொல்லலாம். பிகாஸ் ஆப்போசிட் வெக்டர்ல ரெண்டு கண்டிஷன் வந்துருச்சுன்னா மேக்னிடியூட் வந்து டைரக்ஷன். மேக்னிடியூட் ஆப்போசிட் வெக்டர்னா என்னது சார்? டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கு. அண்ட் தென் பார்த்தா அப்படின்னா மேக்னிடியூட் வந்து சேமா இருக்கணும். சோ அது வந்து ஆப்போசிட் வெக்டர். பட் ஆன்டி பேரலல்ல இதுல இருக்க ஒரு கண்டிஷன், ஆப்போசிட்ல இருக்க ஒரு கண்டிஷன் இங்க எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு சார்? மேக்னிடியூட் எனக்கு கவலை கிடையாது. டைரக்ஷன் பாருங்க, டைரக்ஷன் இங்க ஆப்போசிட்டா இருந்தா ஆன்டி பேரலல். ஆப்போசிட் வெக்டர்ல என்னதான் இருக்கணும்? டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். சூப்பர். ஆப்போசிட் வெக்டருக்கு ஒரு கண்டிஷன் எங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு? ஆன்டி பேரலல். பிகாஸ் இந்த வெக்டர் பார்த்தீங்கன்னா ஆன்டி பேரலல் நான் சொல்லுவேனான்னு கேட்டா எஸ், இது வந்து ஆன்டி பேரலல். இதை நான் ஆப்போசிட்னு சொல்லுவேனா கேட்டா எஸ், ஆப்போசிட்னு சொல்லுவேன். ஏன்? பிகாஸ் ஆன்டி பேரலல் டைரக்ஷன் பார்ப்போம். அப்ப டைரக்ஷன் என்ன பார்ப்போம்? ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கா? ஆமா சார், இந்த ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே, ஆப்போசிட் வெக்டர் என்ன பார்ப்போம் சார்? டைரக்ஷன் நம்ம பாக்குறோம், அது ரெண்டுமே எப்படி இருக்கு? உல்டாவா இருக்கு. ஓகே, பிளஸ் மேக்னிடியூட் நம்ம பார்ப்போம் சார். மேக்னிடியூட் வந்து பார்த்தா எப்படி இருக்கணும்? ஆப்போசிட் வெக்டர்ல சார் சேமா இருக்கணும் சார். அப்ப மேக்னிடியூட் சேமா இருக்கா? இருக்கு சார். அப்ப என்ன சொல்லுவேன் சார்? கரெக்ட் சார். அப்ப என்னது இதுல? மேக்னிடியூட் சேம். அப்ப இந்த கண்டிஷனும் வேலிட் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஹை நியூட்டன் ஐ கேப் மைனஸ் ஐ கேப் வந்து ஆன்டி பேரலல் தான், ஆப்போசிட் தான். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆர்த்தோகோனல் வெக்டர்.
ஓகே, இப்போ ஆர்த்தோகனல் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்ப்போம்னா, டூ வெக்டார் should be perpendicular. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது, கான்செப்ட் எல்லாம் கிடையாது. டூ வெக்டார் should be perpendicular. அதாவது இப்படி ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு வெக்டார் இருக்கணும், இப்படி ஒண்ணு இருக்குன்னா இப்படி ஒண்ணு இருக்கணும். பெர்பெண்டிகுலர் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்த்தோகனல் சொல்லுவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இது மேல ஆங்கிள் என்ன இருக்கும் மட்டும் பாருங்க, 90 டிகிரியா இருக்கும். அவ்வளவுதான், பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஜீரோ வெக்டார். ஜீரோ வெக்டார் ஓகேவா, தெரியுதா தெரியலையா, சாரி, ஜீரோ வெக்டார். இப்ப ஜீரோ வெக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்ல, ஜீரோ வெக்டார்னா பேர்லயே இருக்கு, இதுல என்ன சொல்லுவேன், ஜீரோ வெக்டார் நான் நல் வெக்டார்னு சொல்லுவேன். ஓகேவா, அதாவது ஒண்ணு இல்ல, ஜீரோ வெக்டார்னா மேக்னிடியூட் ஜீரோ, அவ்வளவுதான். அப்படின்னா விச் மீன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டாரே எக்ஸிஸ்டே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான், ஜீரோ மேக்னிடியூட் ஜீரோவா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து பார்ப்போம் யூனிட் வெக்டார்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து யூனிட் யூனிட் வெக்டார்னா ஒண்ணும் இல்ல, யூனிட் வெக்டார்னா மேக்னிடியூட் அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு இருக்கணும், மேக்னிடியூட் ஒண்ணு இருக்கணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷனோட அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. நம்ம யூனிட் வெக்டார் எல்லாமே படிப்போம், அதை எப்படி நம்ம எடுப்போம், எப்படி கால்குலேட் பண்றது எல்லாமே. இப்போ யூனிட் வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மட்டும் தான் சொல்லும். இந்த மாதிரி இருக்கும் யூனிட் வெக்டார். ஓகேவா, ஒண்ணும் இல்ல, இப்ப யூனிட் வெக்டார்னா இந்த மாதிரி ஐ கேப், இந்த மாதிரி கேப் வச்சு இந்த மாதிரி கேப் வச்சு போட்டுரும். கேப் வச்சு போடுறோம் எதுக்கு, பிகாஸ் வந்து டைரக்ஷன் சொல்லும். இப்ப தெரியுமா, நான் வந்து அப்ப இப்படி போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா, 5 நியூட்டன் ஐ கேப். இந்த ஐ கேப் நான் என்ன சொன்னேன், இது வந்து ஈஸ்ட் அப்படின்ற ஒரு டைரக்ஷனை சொல்லும். இது 5 நியூட்டன் மைனஸ் ஐ கேப்னா என்னது, வந்து வெஸ்ட் அப்படின்ற டைரக்ஷனை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த ஐ கேப் முதல்ல இந்த தொப்பி மணி போட்டிருக்கணும், இது என்னது டைரக்ஷனா சொல்லும். அதே மாதிரி எந்த வெக்டார் நோட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல, பட் இந்த ஏக்கு மேல தொப்பி போட்டு அதை நம்ம என்ன சொல்லலாம், ஒன்லி இது என்ன சொல்லும், டைரக்ஷன் மட்டும் சொல்லும். இது ஒண்ணு டைரக்ஷன் ஒன்லி, டைரக்ஷனை மட்டும் இது காமிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி எந்த ஒரு வெக்டருக்கும் தொப்பி போட்டுருன்னு அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒன்லி டைரக்ஷனை மட்டும் காட்டும். அப்போ யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன் மட்டும் காட்டுன்னு தெரிஞ்சு, பட் நீங்க சொல்லியிருக்கீங்க சார் வெக்டர்னா அது டைரக்ஷன் இருக்கும் மேக்னிடியூட் இருக்கும் அப்படின்னு. அப்போ இதோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்டா யூனிட் வெக்டரோட மேக்னிடியூட் யூனிட்னு பேர்ல இருக்கா, அப்போ யூனிட்டோட மேக்னிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும். அண்ட் தென் ரெப்ரசன்டேஷன் அது வந்து என்ன, அது டைரக்ஷனை மட்டும் தான் ஷோ பண்ணி இப்படி எது வெக்டர் தொப்பி போட்டா யூனிட் வெக்டர், அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து கோலினியர் வெக்டர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கோலினியர் வெக்டார்ல பார்த்தோன்னா அலாங் சேம் லைனா இருக்கணும், அவ்வளவுதான். அலாங் சேம் லைன், ஆங்கிள் பிட்வீன் சேம் லைன் எப்படி இருக்கும், வெக்டார் இப்படி இருக்கணும். இந்த இதுதான் கோலினியர் வெக்டார். இது ஒரு ஏ வெக்டார் அப்படின்னா இது பி வெக்டார், இது சேம் லைன், இட் மீன்ஸ் சேம் டைரக்ஷன் இருக்கும். அப்ப நம்ம ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம், இது 0 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோப்ளானர் வெக்டார். கோப்ளானர் வெக்டார் அப்படின்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம. கோப்ளானர் வெக்டார் அப்படின்னா ஒரே பிளேன்ல வெக்டார் ஆர் இன் ஒன் பிளேன். இப்போ ஒன் பிளேன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, வெக்டார் ஆர் இன் ஒன் பிளேன், ஒரே ஒரு பிளேன் என்ன நினைக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பிளேன். ஒரு பிளேன்னா எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் இருந்துச்சுன்னா ஒன் பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன், இது எந்த பிளேன், ஒரே ஒரு பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்படி, இது வந்து என்னது எக்ஸ் டைரக்ஷன், இது சாரி இது ஒய் டைரக்ஷன், இது என்ன டைரக்ஷன், கீழே இருக்கிறது எக்ஸ் டைரக்ஷன். ஓகேவா, மேல இருக்கிறது ஒய் டைரக்ஷன், கீழே இருக்கிறது எக்ஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் நம்ம காட்டுறோம் பாத்தியா, அந்த டைரக்ஷன் காட்டுறது இது. அப்ப இதுக்குள்ள நம்ம இங்க ஒரு வெக்டர் நான் டிரா பண்றேன் அப்படின்னா இது என்னது, ஒரே பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். which means x and y அப்படின்றது ஒரு பிளேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா z and ஃபார் எக்ஸாம்பிள் x அப்படி y அப்படின்றது ஒரே ஒரு பிளேன். அதே மாதிரி y z அப்படின்றது
ஒரே ஒரு பிளேன்ல இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வெக்டார் இருக்கு, இங்க ஒரு வெக்டார், அதே மாதிரி ஜெட் எக்ஸ் அப்படின்றதோ இது எல்லாமே ஒரே ஒரு பிளேன் தான். பிகாஸ் இது ஒரு பிளேன் எக்ஸ் அண்ட் ஒய்னா இது கீழே இருக்கிறது எக்ஸ் மேல இருக்கும். இப்ப நான் இங்க ரைட் பண்றேன் பாத்தீங்கன்னா போர்டு இது எல்லாமே என்ன ஒரே ஒரு பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த பக்கம் அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்டா 2Dல தெரியுது பத்தி அந்த 2Dல தெரியுதுலாம் ஒரே ஒரு பிளேன். 3Dல தெரியுதுன்னா 3 பிளேன். 3D அப்படின்னு ஒண்ணும் இல்ல, எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ்மே இருக்கும். இப்ப நீங்க பாக்குற ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ்? இப்ப நீங்க பாக்குற ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ்? வெறும் எக்ஸ் இந்த மாதிரி இங்க மேல இப்படி கோடு, இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். வெர்டிகல் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், சாரி ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த 2 ஆக்சிஸ் இங்க இருக்கு. சோ இதை போய் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஜெட் ஒரு அந்த 2 ஆக்சிஸா ஒரு பிளேன். அதே மாதிரி ஒய் அண்ட் எக்ஸ், சரி ஒய் அண்ட் ஜெட் அது ஒரு பிளேன். அந்த மாதிரி ஒரு பிளேன் சொல்லுவோம். இப்ப நம்ம பாக்குறது ஒரே ஒரு பிளேன். இந்த ஒரே ஒரு பிளேன்ல வெக்டார் இருந்துச்சுன்னா அது கோப்ளானர் வெக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வெக்டார் இருக்கு, and then இப்படி வெக்டார். இந்த 2 வெக்டார் எந்த பிளேன்ல இருக்கு? எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன்ல இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? இது ஒரே பிளேன்ல இருக்கு வெக்டார். சோ அது கோப்ளானர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவேன். இதே இது ஒய் அண்ட் ஜெட்ல இருந்தாலும் நான் அதே ஒரு பிளேன் சொல்லுவேன். பிகாஸ் ஒய் அண்ட் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸா இருக்கு, ஒரு ஆக்சிஸ் இன்னொரு ஆக்சிஸ் ஜெட். பட் ஜெட் ஆக்சிஸ் இங்க இருக்காது, ஜெட் ஆக்சிஸ் இப்படி இருக்கும், இது எக்ஸ். இப்போ ஒய் அண்ட் ஜெட் இந்த 2 பிளேன்ல ஒரு வெக்டார் இங்க வரையறேன், இப்படி வரையறேன், இப்படி ஒரு வெக்டார் இருக்கு. சோ இந்த 2 வெக்டார் நான் என்ன சொல்லுவேன்? கோப்ளானர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் இது இதுக்கு நடுவுல இருக்கு, ஒய் அண்ட் ஜெட்க்கு நடுவுல இருக்கு. இந்த 2 வெக்டார் நான் என்ன சொல்லுவேன்? கோப்ளானர் வெக்டார்னு சொல்லுவேன். இந்த 2 வெக்டாரையும் இதுவும் கோப்ளானர் தான், இதுவும் கோப்ளானர் தான். அண்ட் தென் ஒய் அண்ட் எக்ஸ் பார்த்தாச்சு. எக்ஸ் அண்ட் ஜெட் இந்த 2 வெக்டார் இது என்னது? கோப்ளானர் வெக்டார் தான். ஓகேவா? சோ கோப்ளானர் வெக்டார்னா அதுக்கு மீனிங் ஒண்ணும் இல்ல, 2 ஆக்சிஸ்க்கு நடுவுல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நடுவுல 2 வெக்டார், ஒரே 2 எக்ஸ் அண்ட் ஒய்னா ஒரு பிளேன், அந்த பிளேன்ல இருக்க வெக்டார் ஒரு பிளேன், ஜெட் அண்ட் எக்ஸ்ல இருக்க ஒரு பிளேன், இந்த மாதிரி ஒய் அண்ட் ஜெட்ல இருக்க ஒரு பிளேன்ல இருக்க வெக்டார். சோ இதெல்லாம் ஒரே ஒரு பிளேன்ல 2 வெக்டார் இருந்துச்சா கோப்ளானர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்கரண்ட் வெக்டார். கரண்ட் வெக்டார் அப்படின்றது பார்க்க போறோம். ஓகே, ஓகே கான்கரண்ட் வெக்டார்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இங்கனக்குள்ள ஒரு இங்க ஒரு ஸ்டோன் இருக்கு. இந்த ஸ்டோன்ல இப்படி எல்லா ஃபோர்ஸும் ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆச்சுன்னா, ஒரே ஒரு இனிஷியல் பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட் நோக்கி வந்து ஃபோர்ஸ் பண்ணுச்சுன்னா, F1 F2 F3 F4 இந்த மாதிரி இத்தனை ஃபோர்ஸும் சேர்ந்து F5 F6 F7 இத்தனை ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரே ஒரு பாயிண்ட் நோக்கி அந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்கரண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆல் வெக்டார் டைரக்ஷன் ஹெட் சேம். ஏன்னா ஆல் வெக்டார் டைரக்ஷன் ஹெட் வந்து சேம், ஒரே நோக்கி இருந்துச்சுன்னா நம்ம அதை கான்கரண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இங்க எனக்குள்ள ஆக்சியல் வெக்டார். இது ரொம்ப புரியாது ஆக்சியல் வெக்டார்னா என்ன அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இப்ப ஆக்சியல் வெக்டார்னா ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப நானு இந்த மாதிரி இங்க பாருங்க, என் கையை பாருங்க, என் கை இப்படி இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு மினிட். இப்ப என் கை என்ன இருக்கு? இப்படி இருக்கு. ஓகே, இது எந்த பிளேன்ல இருக்கு சார்? எக்ஸ் அண்ட் ஒய். இப்படி இந்த இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இப்படி என் கை இருக்கு. ஓகேவா? இதுக்கு நடுவுல இப்படி ஒரு குச்சி போதா? இது தெரியுதா? 1 மினிட். இப்ப கவனிங்களேன், இவனுக்குள்ள ஒரு பெண் இங்க இந்த பெண் பாருங்க, இந்த பெண். இது வந்து என்னது? இப்ப இந்த ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கு? இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சர்க்கிள் இப்படி போறது எந்தெந்த பிளேன்ல போயிட்டு இருக்கு? இந்த பிளேன்ல சார் எக்ஸ் அண்ட் ஒய். இதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலர்ல இந்த மாதிரி வெளியே வந்துச்சுன்னா ஜெட் ஆக்சில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆக்சியல் வெக்டார்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சர்க்கிள் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் மோஷன் படிப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மூவ் ஆயிட்டு இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர்ல இப்படி தானே மூவ் ஆயிட்டு இருக்கும், எப்படி இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்படி மூவ் ஆகும் போது இங்க இருந்து ஒரு வெக்டர் வரும் பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா சர்க்குலர் இந்த பென் இந்த இங்க இருக்க இந்த இதை கிழிச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? இந்த பெண்ணு கிழிச்சிட்டு போனா இது எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? கரெக்டா இந்த இதுதான் என்ன இருக்கு? ஆக்சியல் வெக்டர்னு சொல்லுவோம். கரெக்டா சர்க்கிளுக்கு நடுவுல
இப்படி ஒரு சர்க்குலர் மோஷன் போகுது அப்படின்னா அந்த சர்க்குலர் மோஷன் கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு ஆக்சில் வெக்டார் இருக்கும். ஆக்சில் வெக்டார்னா ஒண்ணும் இல்ல, அந்த சர்க்கிள் போகுது பத்தி அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஜெட் ஆக்சிஸ் வெளியே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கூட கையை வச்சுக்கிறேன், இந்த கையை பாருங்க, இது ஒரு சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலர்ல அப்படி போறது, இதுதான் ஆக்சியல் வெக்டார். இந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப ஆக்சியல் வெக்டார் இன் டு த பிளேன் இருக்கா, அவுட் ஆஃப் த பிளேன் இருக்கா, இன்னும் இருக்கா, அவுட் இருக்கலாம். பட் எப்படி இருக்கணும், இந்த வெக்டார் எப்படி இருக்கணும், then நீ ரைட் பண்றேன் பாருங்க, when object is moving on circularல போகும்போது axis of circular axisல போகும்போது circular axis of pathல போகும்போது then its rotation angular rotation இருக்கும். angular parameter பார்ப்போம். which means ஒண்ணும் இல்ல, ஆங்குலர் பாராமீட்டர்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்கிள் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவுல இது நம்ம அந்த ரொட்டேஷன் ஆப்ஜெக்ட் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கா, இந்த ஆப்ஜெக்ட் ஆங்குலர் ரொட்டேஷன் சொல்லுவோம். ஆங்குலர் ரொட்டேஷன் சொல்லும் போது இந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுதுன்னா இதுக்கான வெக்டர் எங்க இருக்கு. இப்ப நான் சொல்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் மேல போச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்க ஒரு பறவை இருக்கு, இல்லைன்னா ஒரு மனுஷன் இருக்கான், அவன் இப்படி போறானா, அப்ப நான் சொல்லுவேன் இந்த மனுஷன் ஒய் ஆக்சிஸ்ல போறான். இதே மனுஷன் இங்கிட்டு போனா என்ன சொல்லுவேன் நானு, இந்த மனுஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல போறான். பட் இதே மனுஷன் இப்ப இந்த மாதிரி சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தானா நான் என்ன சொல்லுவேன், இது எந்த வெக்டார்ல இருக்கான், எக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா, அதனால என்ன ஒய்ன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதே மனுஷன் இப்படி போனா நான் ஒய்ன்னு சொல்றேன், இப்படி போனா எக்ஸ் சொல்றேன். பட் இதே மனுஷன் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தானா இவன் எந்த வெக்டார்ல இருக்குன்னு சொல்ல முடியும், எக்ஸ்ல இருக்கானா ஒய் இருக்கான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சியல் வெக்டார். அப்ப ஆக்சியல் வெக்டார்னா எப்படி இருக்குன்னா, கரெக்டா இந்த ரவுண்டு போறோம் பத்தி அந்த ரவுண்டுக்கு நடுவுல இந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கும். இந்த பெண் இருக்கு பாத்தீங்களா, ரைட் பண்ண இந்த பெண் அப்படியே இந்த சுத்திட்டு இருக்கும் போது ஒண்ணு இதுக்குள்ள போகலாம், இதெல்லாம் வெளியே இருக்கலாம். ஆக்சியல் இது தெளிவா படிக்கலாம். ஆக்சியல் வெக்டார் இன்சைடா அவுட் சைடா. பட் கண்டிப்பா ஆக்சியல் வெக்டார்னா பட் கண்டிப்பா எப்படி இருக்கும், இவன் சர்க்குலர் நோக்கி போறான்னா பிகாஸ் இந்த மாதிரி எக்ஸ் ஒய் அப்படின்னு காட்டவே முடியல. இவன் எக்ஸ் டைரக்ஷன் போறான், ஒய் டைரக்ஷன் போறான். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா இவன்ட்ட ஆங்குலர் ஆங்குலர் ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கான், சோ ஆங்குலர்ல சுத்திட்டு இருக்கான். சோ அப்ப ஒரு ஆங்குலர் வெக்டார் இருக்கும். அந்த ஆங்குலர் வெக்டார் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சியல் வெக்டார். அந்த வெக்டார் பாத்தீங்கன்னா இவன் சுத்திட்டு போயிட்டு இருக்க பார்த்து அதுக்கு பெர்பெண்டிகுலர்ல இருக்கும். ஒன்னு அவுட் ஆஃப் த பிளேன் போகும், இந்த மாதிரி பெண்ணு ஒன்னு கிழிச்சு உள்ளக போகும், இல்ல அப்படின்னா அவுட் ஆஃப் த பிளேன்ல இந்த வெக்டார் போகும். பட் எப்படி இருக்கும், எப்பயுமே சர்க்குலர் போயிட்டு இருக்கு கையை பாருங்க, சர்க்குலர் போயிட்டு இருக்குன்னா ஒண்ணு இன்சைட்ல இருக்கும் அந்த வெக்டார், இல்லன்னா அவுட் சைட்ல இருக்கும் இந்த மாதிரி. பட் எப்படி இருக்கும், கரெக்டா சர்க்குலருக்கு அவனுக்கு பெர்பெண்டிகுலர்ல இது வெளியே ஜெட் ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்கும். இதுதான் அது ஆக்சியல் வெக்டார். இப்ப சர்க்குலர்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னா அது வெக்டார் இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் எப்படி போயிட்டு இருக்கான்னா வெக்டார் இங்க இருக்கும், இங்கக்குள்ள அப்படியே மேல வரும். இந்த பெண்ணு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வெக்டார்னு வச்சுக்கோங்க. அது சுத்தி போயிட்டு இருக்கான், இந்த பெண்ணு தான் அந்த ஆக்சியல் வெக்டார். ஓகேவா, நான் கை வச்சிருக்கேன் பாத்தீங்களா, கை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆக்சியல் வெக்டார். இந்த கை தான் அந்த வெக்டார், ஆக்சியல் வெக்டார். அவன் சுத்தி போயிட்டு இருக்கான்னா அப்படியே அவனுக்கு இந்த மணி வெளியே வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா உள்ளக்கு போறது, இந்த மாதிரி ஒரு நீடில் மணி வெளியே வருது, ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவேன்.